ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சாய்ஸி வித் லதா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி எதுக்காக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ரீசனை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் ரீசன் வந்து என்னோடய டாட்டர் சாய் ஷிவானிகா தான். இவ தான் வந்துட்டு அம்மா நம்ம யூடியூப் க்ரியேட் பண்ணலாம், அதில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாருமே நிறைய பேர் போடுறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது, அதனால் வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தா. நானும் வந்துட்டு அப்போ நான் பெரிய சீரியஸாக எடுத்துக்கலை. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணேன்னா, அவளாவே ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சன் டூர், ஹோம் டூர், ஃப்ரிட்ஜ் டூர்னு சொல்லிட்டு அவளாவே போட ஆரம்பித்தா. அந்த வீடியோவை அவளாவே பார்த்துட்டு இருந்தான். ஐயோ, என் பொண்ணு ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது. பார்ப்பேன், பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணணும், எதில் எடிட் பண்ணணும், எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. அப்போது இவ சொல்லவுமே என்னோடய ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வந்தது. அவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுட்ருக்காங்க, மந்த்லி மணியும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 days வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குமே என் ஃப்ரெண்டுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. இது மாதிரி வீடியோ பண்ணலான்னு இருக்கோம், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எப்படி எடிட் பண்ணுறது எப்படின்ட்டு ஒரு 2 days மட்டும் டெய்லி 1/2 hour மட்டும் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துடுங்க. அதை வச்சு நான் மேற்கொண்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். டெக்ஸ்ட் மெசேஜை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஈவினிங் என்ன நினச்சாங்களோ என்னமோ தெரில, கால் பண்ணிவிட்டு என்ன திடீர்னு யூடியூப் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லை, என் பொண்ணு வந்து ஆசைப்படுறா, அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுன்னு நினச்சிட்டு நான் வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலேன், வீடியோ போடலான்னு இருக்கேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஒரு 2 days மட்டும் 1/2 hour என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சனோ அதே தான் நான் ஃபோன்லேயும் சொல்கிறேன். அவர் வந்து என்னை என்கரேஜே பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் கால் வந்ததுலேருந்து டிஸ்கரேஜ் தான் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்துட்டு நீங்கள் 2-3 நாள் வீடியோ போடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்துட்டு அது வந்து போர் அடிச்சிடும், அப்புறம் வீடியோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஃபுல்லாக டிஸ்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தார். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நான் வீடியோ போடுறது வந்து கம்மியாயிடும், நான் சம்பாதிக்கிறது கம்மியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்துட்டு எனக்கு வீடியோ நான் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 14 வருஷம் ஃப்ரெண்டு அவங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பணத்துக்காக ஒரு சின்ன ஹெல்ப்பை கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக சொல்லிட்டாங்க. நான் வந்து உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு இனிமேல் வந்துட்டு இவங்களோட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டில் இப்போ வரைக்கும் நானும் பேசலை, அவங்களும் கால் பண்ணி என்கிட்ட பேசலை. என்ன இதுக்கு வந்து அவங்க இன்ஸ்டா போடுறதுக்கு ரீசனே நான் தான். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் யூடியூப் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டு அவர்கிட்ட ஐடியா கேட்டு லோகோலாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன், கொடுத்தாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அப்போ வீடியோ பண்ண முடியலை, யூடியூப்பும் க்ரியேட் பண்ண முடியல, நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த ஒரு தாட்டு தான் அவருக்கு வந்து வீடியோ பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்தது. அவர் வந்து வீடியோ போட ஆரம்பித்து இப்போவும் 4-5 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு, மந்த்லி ஏர்னும் பண்ணிகிட்ருக்காரு. சரியா? இப்படி இருக்கும்போது நான் ஃப்ரெண்டாக நான் ஒரு 2 நாள் 1/2 hour தான் சொல்லிக் அது உங்களுக்கு டைம் இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு தான் ஃப்ரெண்டு நான் சொன்னேன். அது கூட அவனால் முடியலை பாருங்களேன். பணத்துக்காக ஃப்ரெண்டே வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்தில் யாரையுமே எப்பயுமே நம்பக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அவரை நம்பி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை, என் பொண்ணுக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இதில் நான் சம்பாதிக்கல, அது 2வது விஷயம். என்ன இப்போ வரைக்கும் எனக்கு 10 சப்ஸ்கிரைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. உண்மையை சொல்கிறேன், நான் 1 வாரம் ஆச்சு 10 சப்ஸ்கிரைப் தான் வந்திருக்காங்க. நான் அதுக்கும் கூட ஃபீல் பண்ணவே கிடையாது. என் பொண்ணு சந்தோஷப்படுறேன், அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். அதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணேன். ஆனால் நான் 2-3 வீடியோ போடணும்னு சொன்னதுக்கு அதுவே வந்துட்டு எந்த வீடியோ போட்டாலும் ப்ராப்பராக போடணுன்றக்காக நான் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆனால் அவர் 2 நாள் போடுவீங்க, 3ஆம் நாள் வந்துட்டு விட்டுடுவீங்கன்னு சொன்னாங்க. ஒரு வெறி தான். இனிமேல் இதுக்காகவாவது நான் டெய்லி டே டு டே வீடியோ போடணும், நிறையா வந்து விளாக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மைண்டில் வந்து அப்படியே செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவரை வந்து நான் திட்டவும் செய்யலை. இப்போ தான் ஒருத்தவங்களுடைய என்ன சொல்கிறது, அவரோட கேரக்டர் வந்து எனக்கு முழுசாக புரிய ஆரம்பித்தது. தேங்க் காட். அதுக்கு நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும்.
நான் வந்து அவரை நம்பி ஆரம்பிக்கலை, ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கேன். எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நாங்கள் வேறு என்னென்ன விளாக்ஸோ வீடியோஸோ வேணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லதா.